ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாருங்க நம்ம மாடி தோட்டத்தில் ஃப்ரூட் பிளான்ட்டு, இந்த கொய்யா பழம் பார்த்தீங்களா, புதுசாக இலை எல்லாம் வந்திருக்கு பாருங்க. இலை வந்திருக்கு. அடுத்த லெமன் செடி இருக்கு பாருங்க. எறும்புச்சம்பளம் நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. எல்லாமே புது இலை வந்திருக்கு. இப்போ வந்து பூ வரும். நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 15-20 நாளில் பூ வரும். பூலேருந்து பழமாகும். அதேக்காக தான் நம்ம இப்போ ஃபர்டிலைசர் கொடுக்க போகிறோம். இப்போ ஃபர்டிலைசர் கொடுத்துட்டோம்னா இது வந்து நல்லா வளரும். பழமெல்லாம் நல்லா பெருசாக வரும். நல்லா சூப்பராக வரும். அதனால் நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர் கொடுக்க போகிறோம். பாருங்கள், ஃபுல்லாக வந்து மண்ணை கொஞ்சம் வந்து நோண்டி எடுத்துட்டு ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சு நோண்டி ஒன்று ஓரமாக வச்சிடணும். அவ்வளோதான். இப்போ இதுக்குள்ளே இந்த சென்டரில் வந்து நம்ம உரம் போட்டு கடைசியில் வந்து மண்ணை வந்து மூடிடுவோம். இது பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்து மண் எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக மண்ணை தள்ளி வச்சிடணும். இந்த ரெட்டை முதல்ல பாருங்க, ட்வின்னு அப்படியே ட்வின்னாக வந்திருக்கு. அடுத்து நம்ம வந்து ஃபர்டிலைசர் ரெடி பண்ண போகிறோம். வர்மி கம்போஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து வர்மி கம்போஸ்ட் எடுத்துடணும். வர்மி கம்போஸ்ட் தான் போடணும். மாட்சாணியோட உரம் வந்து போடக்கூடாது. எப்போவுமே ஃப்ரூட் பிளான்ட்டுக்கே போடக்கூடாது. வெஜிடபிள் பிளான்ட் இருந்தால் ரொம்ப நல்லது. ஃப்ரூட் பிளான்ட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு போடக்கூடாது. இது பார்த்தீங்களா, லீஃப் கம்போஸ்ட்டு காஞ்ச இலை இருக்குல்ல, அதை வச்சு நான் லீஃப் ஓரம் ரெடி பண்ணேன். அதே தான் இது. சரிங்களா, பாருங்க. அடுத்த வந்து பொட்டாஷு, இந்த சின்ன சின்ன விதை மாதிரி இருக்குல்ல பிங்க் கலரில், இது வந்து ஆர்கானிக் பொட்டாஷு. ஃப்ரூட் பிளான்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் பொட்டாஷு. இது வந்து ஸ்டோன் டஸ்ட்டு கால்சியம்காகி தான் இதை போட்டிருக்கோம். இது வந்து வேப்பம் புண்ணாக்கு. அடுத்து வந்து இதில் நம்ம போட போகிறோம் சாம்பல். பாருங்க, மரக்கட்டை இருக்குல்ல, அதோட சாம்பல் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரூட் பிளான்ட்டுக்கு கொடுத்தோம்னா க்ரோத் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பழமெல்லாம் நல்லா பெருசாக வரும். சரிங்களா, ஃப்ரூட் வந்து நல்லா பெருசாக வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து எப்சம் சால்ட் போடணும். இதை வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். சரிங்களா, எப்சம் சால்ட் வந்து ஃப்ரூட் பிளான்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரூட் பிளான்ட்டுக்கு கண்டிப்பாக போடணும் எப்சம் சால்ட்டு. சரிங்களா, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பிளான்ட்டுக்கு வந்து போட போகிறோம். பாருங்க, எங்கிட்ட இருக்கிறது வந்து இப்போ 3 பிளான்ட் இருக்குது. இந்த 3 பிளான்ட்டுக்கு இதை நான் போட போகிறேன். சரிங்களா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் போட்டிருக்கோம். பாருங்கள், கொய்யாப்பழம் இதை வந்து லெமன் செடிக்கு வந்து போட்டுட்டோம். லெமன் செடிக்கு வந்து ஒரு லிட்டர் 3க்கு வந்து ஒரு லிட்டர் அளவில் நம்ம போட்டிருக்கோம். பாருங்கள், 1 லிட்டர் வரும் 3க்கு. சரிங்களா, இது 2வது செடி. எல்லாமே புது லீஃப் வந்திருக்கு. சின்ன சின்ன லீஃப் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னும் 20 நாளில் நீங்கள் பாருங்கள், ஒரு வீடியோ எடுத்து கண்டிப்பாக போட போகிறேன். எல்லா பூ வரும். ஒயிட் கலர் பூ செம்மையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். மாட்டில் இதில் போட போகிறோம். பாருங்கள், மாட்டில் செடியில் போட போகிறோம். போட்டிட்டு இந்த ஒரு மண் இருக்குல்ல, மண் அப்படியே அதுக்கு மேலே போட்டுடணும். டைரக்ட் சன்லைட் படக்கூடாது. வெயில் பட்டால் அது உள்ளே இருக்க நல்லா பாக்டீரியா வந்து செத்து போயிடும். அப்போ ஃபுல்லாக மூடிடணும். பாருங்கள், ஃபுல்லாக மூடி விட்டுட்டு அப்படியே மேலே வந்து தண்ணி போட்டுடணும். தண்ணி போட்டோம்னா மண்ணும் ஓரமே எல்லாமே மிக்ஸ் ஆயிரும். எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அது வந்து உங்களுக்கு அந்த ஓரம் வந்து அதோட வேலை ஸ்டார்ட் பண்ணிடும். அப்படியே க்ரோத் கொடுக்கும். செடிக்கு வந்து க்ரோத் கொடுக்கும். இப்போ மேலே நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். தண்ணி நல்லா ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே மண்ணும் ஓரம் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும். சேனல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள்.